வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, நம்ம வீட்டில் மீன் எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு பாருங்கள். இங்கே வருங்க. அடிக்கடி மீன் செத்து போயிருங்க, நிறைய ஃபுட்டு போட்டால், இல்லைன்னா போடாமல் விட்டோம்னா அந்த மாதிரி. ஆனால் பார்த்து பார்த்து நல்லா வச்சுக்கிறணும். அப்பப்போ தொட்டி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறணும். ஆனால் இங்கே பாருங்க, எவ்வளோ குட்டி போட்டிருக்கு பாருங்க. இந்த கப்பீஸ் நிறைய குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. முதல்ல தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படி என்னால் பண்ண முடியறதில்ல, அடிக்கடி ஊருக்கு போகிறதுனால. அதனால் எல்லாத்தையும் எடுத்து இதிலே விட்டதுனால இங்கே பாருங்க, ஜாலி. சில சமயத்தில் ஃபுட்டு போடாமல் கூட நம்ம எங்கேயாவது போனோம்னாலும் இந்த தொட்டிக்குள்ளே இருக்குல்ல, இந்த பாய்ச்சை அந்த அழுக்கெல்லாம் செடி இதெல்லாம் சாப்பிட்டுக்கும். அதனால் இதிலே கொண்டு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட வால் பாருங்கள், இந்த மீனோட வால் ஒளிஞ்சிக்கிட்டான் போய். எல்லாம் பார்க்குறாங்கள வீடியோ எடுக்கிறேன்னு. சரி வாங்க, நம்ம தோட்டத்தில் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம தோட்டத்தை இப்போ கொஞ்சம் மாற்றி வச்சுட்டேன். மாற்றி வச்சிட்டேன்னா இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் தான் எப்போவுமே கத்திரிக்காய் செடி இருக்கும் நிறைய. இப்போ கத்திரிக்காய் செடி இந்த நிழல் என்ன சொல்கிறது, இந்த எலுமிச்சை மரம் நிழல் விழுந்தனால இங்கே செடி வராது. அதனால் இதை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். க்ளீன் பண்ணி இங்கே ஒரு மடக்கு கட்டில் போட்டுக்கலாம். ஜனவரி மாதம் தொடங்குச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ நிறைய வெயில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பயங்கர குளிர், செம குளிருங்க. 2-3 நாளாக பயங்கரமான குளிர். மார்கழி மாதத்தில் எந்திரிச்சு சாமிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு போகிறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, விரலெல்லாம் கூட வெடிச்சிருக்கு பாருங்க. அந்தளவுக்கு பனி, பயங்கர பனியாக இருக்குது. பனி நாள் முடிஞ்சோடனே வெயில் நாள் வரும்ல, அப்போ இங்கே ஒரு கட்டில் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே செடி வைக்க முடியாது. இனிமேல் செடி வைக்கணுன்னா இந்த ஒரு பெரிய கிளையை வெட்டணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த எலுமிச்சை மரத்தை வெட்டினோம்னா, இந்த கிளையை மட்டும் வெட்டிலாம் நான் நினச்சேன். வெட்டினோம்னா அதுக்கப்புறம் வராது, செடியே பட்டு போயிடும், மரமே பட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால் பாவம் இல்லை, அதனால் அப்படியே இருக்கட்டும். நமக்கு எந்த செடி வருதோ அந்த செடி மட்டும் வச்சுக்கலாம், எந்த செடி வரலையோ அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வெட்டுறதுக்கு மனசு இல்லாமல் இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்கும், இருந்துட்டு போகுது, வேறு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் ஒரு மடக்கு கட்டில் வாங்கி போட்டால் வெயிலுக்கு நல்லாயிருக்கும், வசதியாக. சும்மா இங்கே சாப்பிட்டுக்கலாம், படுத்துக்கலாம், காற்று வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன். இந்த ஒரு கிளை பாருங்க, இந்த பீர்க்கங்காய் சின்னதாக ஆயிடுச்சுங்க. இப்போ காய் இவ்வளோ தான், மொத்தமே இங்கே பாருங்க, இவ்வளோ தான் வரும். அதுக்கு மேலே பெருசாகிறதில்ல இப்போல்லாம், ஏன்னா செடிக்கு வயசாகிடுச்சு போல். அதனால் இந்த கட்டில் மட்டும் இங்கே வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன். நல்லா இருக்குல்ல இந்த இடம், க்ளீன் பண்ண அப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.